ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா வாஃபி சிட்டி மால். அது அப்படியே எகிப்து மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த மாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். இது எதிர்க்க தெரியுது இல்லையா, அந்த பிரமிட் ஷேப்பில் அந்த மால் பண்ணியிருப்பாங்க. உள்ளே பார்த்திங்கன்னா அந்த எகிப்து ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள், ஸ்டாச்சூஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அந்த மாலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மாலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம், வாஃபி சிட்டி மால். வாஃபி ரெசிடென்சி. அங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே அந்த எகிப்து தூண் ஒன்று இருக்குது பாருங்கள், லைட்டாக பிரமிட் சிம்பிள் மாதிரி. நான் இவ்வளோ நாளாக இது ஒரு பில்டிங்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இது ஒரு மால்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஓகே, நம்ம அந்த சைட் ரோட் க்ராஸ் பண்ணிடலாம். இங்கே வாஃபி ரெசிடென்சி அப்படின்னு தான் போட்டிருக்கு. இங்கே இதோட என்ட்ரன்ஸ் கூட பாருங்கள், அந்த பிரமிடோடைய தூண் மாதிரியே தான் இருக்குது. இது வந்து துபாய் ஹெல்த் கேர் துபாய் ஹெல்த் கேர் மெட்ரோ ஸ்டேஷன். அதில் இறங்குனீங்கன்னா அப்படியே அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது. நான் இந்த ஸ்டாப் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். என்ட்ரன்ஸு செம்மையாக இருக்குங்க. எகிப்தில் அவங்க போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சிம்பிள்ஸ்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் பாருங்களேன், இப்படி பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க பிரமிட் கல்வெட்டுலலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதே மாதிரியே. எத்தனை பேருக்கு இந்த மம்மி படம் பார்த்துட்டு பிரமிடு போகணும், எகிப்து போகணும், ஈஜிப்ட் போகணும் அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆசை இருந்திருக்கும். எனக்கு நான் சின்ன வயசில் நான் ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது தான் மம்மி படம் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். நான் தேட்டரில் போய் பார்க்குறேன். அதுவும் அப்போல்லாம் இருந்த சிஜிஐக்கு, கிராஃபிக்ஸுக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு படம் பிரம்மாண்டமாக நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு படம் பார்க்குறேன், மம்மி. அதில் சிஜிஐ இருக்கிற மாதிரியே தெரியாது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சில்லறையை சதற விட்ட மூமெண்ட்ஸ். அதெல்லாம் சின்ன வயசில் அதை பார்த்ததுலேருந்து எனக்கும், அந்த படம் பார்த்ததுலேருந்து எனக்கும் ஒரு ஆசை, எப்படியாவது ஒரு தடவையாச்சும் நம்ம பிரமிட் ஈஜிப்ட் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கு. இதுதான் மாலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுகிட்டு இருந்தது லைவ் ஆடியோ. நான் வந்து என்ன பண்ணேன்னா, மால்குள்ளே என்ட்ரானோன்னு மாலை பார்த்துட்டு இப்படியே பேன்னு இருந்ததுனால பெருசாக ஆடியோஸ் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. அதனால நான் இந்த இடத்துலேருந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். என்ட்ரன்ஸ் அல்டிமேட்டாக இருந்ததுங்க. ஆனால் எனக்கு இது மால் தானான்னு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இது மாலுக்கான ஒரு ரிசப்ஷனே கிடையாது, ஒரு என்ட்ரன்ஸே கிடையாது. இது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு அப்புறமா தான் கேட்டேன், இது வந்து ரெஸ்டாரண்ட். இது இங்கே வந்து ஒரு டீ ஷாப் மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ரைட் சைட் போகணுன்னா தான் அங்கேருந்து தான் மால் ஸ்டார்ட் ஆகுது.
இது ரொம்ப மிகப்பெரிய மாலுங்க. நான் சும்மா ஜஸ்ட் ஒரு பிரமிட் மாதிரி இருக்கே, இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். இந்த என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு எனக்கு கொஞ்ச நேரத்துலலாம் எனக்கு ரூட்டே தெரியல. நான் சுற்றின இடத்துலையே ஒரே இடத்துலையே திரும்பலாம் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ ரூட்டே தெரியாமல் சுற்றிட்டு இருந்தேன். இது வந்து மால்லேருந்து 4 சைட்லேருந்து என்ட்ரன்ஸ் இருக்குது. நான் இதில் எந்த சைடு என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்சேனே எனக்கு தெரியல. ஆனால் மால் சும்மா செம்மையாக இருந்தது. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ள அந்த டெக்கரேஷன், அந்த டிசைன்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த லுக்கை. இது இன்னும் நைட் டைம் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டிங் எனக்கு தெரிஞ்சு மேபி இதுக்கு லைட் செட்டப்ஸ்லாம் இருக்கும். நைட் டைம் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். நான் ரிட்டர்ன் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கீழே வந்து ஒரு சூக் கூட இருக்குது. இது வந்து ஸ்பைஸ் சூக்கு, அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சோக்கு ஒன்று இருக்குது. இந்த டிஸ்பிளேயில் வர்றது எல்லாமே கீழே இருக்குது. கீழே ஒரு சூக்கே இருக்குங்க. இது பாருங்க, எனக்கு அப்படியே டோட்டலாக டக்குன்னு வேறு ஒரு உலகத்துக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. எனக்கு அந்த பழைய வீட்டு பக்கத்தில் அந்த சோக்கெலாம் நான் போவேன், அந்த ரவுண்ட்ஸ்லாம் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படி தான் இருக்கும். எனக்கு இது ஒரு மால்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலே இல்லாமல் ஏதோ ஒரு சோக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது. இது பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் பழைய பொருட்கள், அந்த எகிப்த் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி அந்த பழைய காலத்து பொருட்கள், அந்த கிளாக்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. லைட்டிங்ஸ். இங்கே பர்ஃப்யூம், இந்த பர்ஃப்யூம் கிடையாது, இது வந்து கஸ்டமர்ஸ் பர்ஃப்யூம் தான். இங்கே தான் நான் வந்து ஒரு பர்ஃப்யூம் ஒன்று வாங்கியிருந்தேன், ஸ்டார் பர்ஃப்யூம்னு ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்து அந்த சினிமன் இருக்கு இல்லையா, அந்த சினிமனுடைய பூ, அந்த பூவிலேருந்து செய்கிற பர்ஃப்யூம் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்தது, அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் அந்த பர்ஃப்யூம் மட்டும் ஒன்று வாங்கியிருந்தேன். இங்கே வந்து சில இடங்களில் வந்து கேமராஸ் அலோடு இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் சில இடங்கள் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருப்பேன். அப்படியே சுற்றிட்டே ஒரு டோர் ஒன்று இருந்தது, அது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும், நான் மாலை விட்டே வெளில வந்துட்டேன். இங்கே இருக்கு பாருங்க ஸ்டாச்சூஸ்லாம். எல்லா இடத்துலையும் அந்த எகிப்த் ரிலேட்டடாக இருக்க ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதோ இங்கே பாருங்கள் அந்த செட்டப்ஸ். இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட், ஸ்பா எல்லாமே இருக்குது. குட்டி தென்னை மரம் தானே இது, நல்லா இருந்தது, அழகாக குட்டியாக. அதுவும் கார் பார்க்கிங் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உயிர் தெழுந்து வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு இங்கே இருக்கும் போதெல்லாம் அப்படியே எனக்கு அந்த படம் தான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது, அப்படியே கிடுகிடுன்னு. இது வந்து வில்லம் பேர் வந்து ஹீமோடெக் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இந்த ஹீரோவோடைய பேரும் ஹீரோயின் பேரும் கூட எனக்கு ஞாபகம் இருக்காது. வில்லம் பேர் எனக்கு தெரியும், வில்லனுடைய லவ்வர் பேர், அந்த பொண்ணு, அந்த ராணி, அவங்கள உயிர் பிழைக்க வைக்கணுன்றதுக்காக தானே ஒரு 2 பார்ட்டாக 2 ஜென்மமாக இது பண்ணிகிட்ருப்பார். அந்த ஹீரோயின் பேர் வந்து அனக்சுனாமோன் அப்படி சொல்லுவார். எனக்கு இவங்க 2 பேர் மட்டும்தான் தெரியும் மம்மி படத்தில். இந்த ஸ்டாச்சு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, ஏதோ ஒரு ஆடு தலை மாதிரி. இந்த ஸ்டாச்சுவில் இருக்க கல்லில் கூட செதுக்கி வச்சுருக்காங்க சூப்பராக. இதை மட்டும் தனியாக கண்ணாடியில் பதம்படுத்தி வச்சுருந்தாங்க. இது பாருங்க இந்த ஸ்டாச்சு. ஸோ இங்கேருந்து இது இன்னொரு என்ட்ரன்ஸ் வழியாக வந்தேன். இதுவும் மால் தான், ஆனால் நம்ம அந்த உள்ளுக்குள்ளேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது.
இது வித்தியாசமாக வேறு இடம் மாதிரி இருந்தது. இது பார்த்தீங்களா, அந்த 40,000 ரூபா டிஷர்ட் விற்குமே அந்த கடை, ரோலெக்ஸ் எல்லாமே அப்படியே பிராண்டட், ஃபுல்லாக பிராண்டாக இருந்தது. இன்னும் ஐயா யூனிவர்சிட்டி இது இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது நான் போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஐயா யூனிவர்சிட்டியா AYA, இது எப்படி வேணால் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இதுவும் போகணும் ஒரு தடவை. ஆக்சுவலி டிக்கெட் ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் இன்னும் போகாமல் இருக்கேன். இதுக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக போகலாம். அங்கே உள்ள சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கார் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. சூப்பராக இருக்கு. அப்படியே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் க்ரௌடே இல்லை. நான் மிஞ்சி போனால் விரல விட்டு எண்ணிடலாம் போல், அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க பீப்புள்ஸ். இப்படி ஒரு மால் இருக்கிறதே தெரியுமானே தெரியல. இங்கே பாருங்க, அந்த பிரமிட் இதுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக அந்த பிரமிடில் பார்க்குற மாதிரியே தான் அந்த ஸ்டாச்சுஸ்லாம். எனக்கு அந்த மம்மி படத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு இந்த மாலை சுத்த இந்த ஒரு இடங்களையும் பார்க்க எனக்கு இந்த படத்தில் இப்படி வருமே, இந்த படத்தில் இந்த மாதிரி ஒன்று இருக்குமே அப்படின்னு ஓடிட்டே இருந்தது மைண்டில். சுற்றி ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஸோ அதனால் பக்கத்துலேயே ஃபுட் கோர்ட் இருந்தது. ஸோ அப்படியே ஃபுட் கோர்ட் போயிட்டேன். ஒரு பர்கர், 2 சிக்கன் பீஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஒரு ஃபேண்டா, அவ்வளோதான். அப்படியே டின்னர் எங்கேயே முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்குறேன். இங்கே எனக்கு இது பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு. இது என்னன்னு தெரியுமா? இது என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? இது வந்து மீட்டை ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. இது என்னடா மீட் அப்படின்னு சொல்லி நான் கிட்ட போய் பார்க்குறேன். இது வந்து ஷார்ட் லைன் அப்படின்னு போட்டிருந்தது. ஷார்ட் லைன் பண்ணால் லைனோடைய மீட்டா? அப்படியா, சிங்கத்தோடைய மீட் இங்கே விற்கிறாங்களா? எனக்கு தெரியாது. ஆஸ்திரேலியன் ஃபுட் அப்படின்னு போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் ஆமாம், ஆஸ்திரேலியாவில் சிங்கம் சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இது சிங்கத்தோடைய மீட்டா இது? அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்துட்டு அப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா ஷார்ட் லைன் அப்படின்றது வந்து பீஃபில் ஒரு பார்ட்டாக. ஸோ இது வந்து பீஃப் தான் அப்படின்ட்டு எனக்கு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது. ஆனால் அங்கே பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியம். ஆஹா, இது நல்லா இருக்கே, ஒரு தடவை ஒரு சின்ன பீஸாச்சும் வாங்கி நம்ம லைன் மீட்டை டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது பீஃப் தானே இது. அப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நகர்ந்து வந்தோன்னா இங்கே வந்து ஃபன் சிட்டி இருந்தது. இங்கேயோ ஒரு 2 குழந்தை மட்டும் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் கன்னில் அந்த டிஃப்ரெண்ட்டாக கலர் பெயிண்டிங்லாம் வச்சு இப்படி தூரத்தில் நின்று ஷார்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இது நல்லா இருந்தது. இது இன்னொரு எக்ஸிட் இது. ஸோ நம்ம வந்து அதே எக்ஸிட் வழியாக போகிறதுக்கே நம்ம தேடி கண்டுபிடிச்சோம். ஏன்னா அந்த வழியில் போனால் தான் நமக்கு மெட்ரோ திரும்ப கிடைக்கும். ஓகே, இப்போ நைட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், வெளியில் இந்த நான் சொன்னல நைட் டைம் இந்த லைட் செட்டப்போடு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. அந்த பிரமிட் பாருங்கள், மேலே அந்த படத்தில் வர மாதிரியே மேலே ஒரு டைமண்ட் இருக்க மாதிரி ஒன்று காட்டுவாங்க அந்த படத்தில். அதே மாதிரி அந்த எட்ஜஸில் மட்டும் லைட் எரியிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலி இது வந்து உள்ளுக்குள்ளேயே நிறைய குட்டி பிரமிடு வச்சுருக்காங்க போல். இது நல்லா இன்னும் அட்ராக்டிவாக நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது இந்த பிரமிட். இங்கே இருக்க பாருங்க, வாஃபி சிட்டி டைம் லைன், அதோடைய மினியேச்சர் இது. நம்ம இப்போ இந்த மால்குள்ளே தான் இருக்கோம். இது ஃபுல்லாகவே இது எல்லாமே ஒரே இது தான் அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியும். வாஃபி சிட்டி டைம் லைன், இது ஃபுல்லாகவே வாஃபி தான். நான் வெறும் அந்த மால் பேர் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். ஓகே, எப்படியோ ஒரு வழியாக நான் இதை கண்டுபிடிச்சிட்டேங்க. லைட் செட்டப் கொஞ்சம் லைட்டாக டிம்மாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, நம்ம அதே எக்ஸிட் வழியாகவே நம்ம ரிட்டர்ன் வந்துட்டோம். இது ரொம்ப செம்மையாக இருக்குது. கேண்டில் லைட் டின்னருக்கு ஒரு பக்கா பிளேஸ் இது. செம்மையாக இருந்தது.
ஓகே, நம்ம அதே வழியிலே திரும்ப வெளியில் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை பாய்.